ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் அண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சுவையான அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சிங்கன்னா 4-5 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அவல் லட்டு செய்கிறதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 2 கப்பு அவல் எடுத்துருக்கேங்க. நான் லேஸ் அவல் எடுத்துருக்கேன். நீங்கள் லேஸ் அவல், கெட்டி அவல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு கலர் மாறணும்னு அவசியம் இல்லைங்க, சூடு ஏறினாலே போதும். இப்போ பாருங்கள், அவல் கொஞ்சம் வறுபட்டாச்சு. இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்ததுமே இதை நம்ம இனி ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 1/4 கப்பு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்து செய்கிறப்போ லட்டு நமக்கு கெடாமல் இருக்கும். அதனால தான் தேங்காய் துருவலை நம்ம வறுத்து சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தேங்காய் துருவல் வறுபட்டாச்சு. ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அவலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 கப்பு வறுத்த நிலக்கடலையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பொடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் இதையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பொடிச்சிட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பொடி பண்ணி எடுக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறமா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 2 கப் அவலுக்கு நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கப் அவலுக்கு 1 கப்பு சரியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. நமக்கு வெல்லம் கரைஞ்சாலே போதுங்க, நமக்கு பதம் எதுவுமே தேவையில்லை. இப்படி ஒரு வாட்டி வெல்லத்தை கரைச்சி விடுங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறமா அதே பேனில் நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை நம்ம அதில் ஊற்றிக்கலாங்க. வெள்ளை தண்ணி 1 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அவல், இதில் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், வெள்ளை தண்ணி நல்லா கொதி வந்துச்சு. நம்ம தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு பொடியை அதில் சேர்த்துடலாம். பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது ஈஸியாக நமக்கு கலந்து விடலாம், அடி எதுவுமே பிடிக்காது. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய லட்டுங்க. லட்டே செய்ய தெரியாதவங்க கூட இந்த லட்டு செஞ்சுக்கலாம், அவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடியதுங்க. நமக்கு இப்போ தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது 1 நிமிஷத்தில் அந்த தண்ணி எல்லாம் அவல் இழுத்துக்கிடும். நீங்கள் 1 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும். அவல் நல்ல பக்குவத்தில் வரும். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் இழுத்துடுச்சு, கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லா தண்ணியும் இழுத்து கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் வேணும்னா சேருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய்யை சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அவல் பேனில் ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி சுருண்டு வர்றப்ப நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் நெய்யில் நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது நமக்கு லட்டு பிடிக்கிறப்போ சேர்த்து பிடிக்கும்போது நமக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும். அது கடிப்படும்போது நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதனால் இதை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுச்சு. இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு.
இந்த மாதிரி நம்ம கை வச்சு கொஞ்சமாக அழுத்தி எல்லா மாவையும் நல்லா கலந்து விடுவோம். கொஞ்சம் சூடு இருக்கிறப்பவே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற அளவில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முந்திரி பருப்பையும் வச்சு நம்ம உருண்டை பிடிக்கும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அவல் எடுத்தேன். எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்டு எனக்கு வந்துருச்சுங்க. இதை நம்ம இனி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் ஒரு 3-4 நாட்கள் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும். நம்ம செய்கிறப்பவே இது காலி ஆகிடும். பிள்ளைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பரான சுவையான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஷேரன் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.